வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது SRVTWIZ தமிழ் சேனல். நான் SRVTWIZ. இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். இதுவும் நிறைய பேர் கேட்கப்பட்ட டாபிக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு கிராஃபிக் கார்டில் நிறையவே கன்ஃபியூஷன் இருந்துச்சு. நிறைய பேருக்கு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கிராஃபிக்ஸ் கார்டு பற்றி சொல்லுங்கள் ப்ரோ, கிராஃபிக் கார்டு பற்றி பேசுங்க ப்ரோ அப்படின்னு நிறைய சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம கிராஃபிக் கார்டு கவர் பண்ண போகிறோம். பேசிக்காக பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இருக்கிற எல்லா கிராஃபிக்ஸ் கார்டு பற்றியும் கவர் பண்ணுவோம். கிராஃபிக் கார்டுனா என்ன, அது எதுக்கு யூஸ் ஆகும், அது எவ்வளோ ப்ரைஸ் வருது, என்னென்ன கிராஃபிக் கார்டு என்னென்ன பர்பஸ்க்காக, அப்புறம் எவ்வளோ ஒரு எஃபிஷியண்ட்டான கிராஃபிக் கார்டு நம்ம வாங்க முடியும் ஒரு கம்மியான பட்ஜெட்டுக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் A to Z நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும். ஸோ டெஃபினட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா கிராஃபிக் கார்டுங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு டாபிக். டெஃபினட்டாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கும் இந்த வீடியோவில். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போகிற வீடியோக்குலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கிராஃபிக் கார்டுனா என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். கிராஃபிக் கார்டு அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டிங் ப்ராசஸர் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் CPU பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ப்ராசஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டெல்லேருந்து i3, i5, i7, i9, அப்புறம் AMD, Ryzen 3, Ryzen 5, Ryzen 7 அந்த மாதிரி நிறைய ப்ராசஸர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸர்னால் சில ஒர்க்ஸ் தான் பண்ண முடியும். குறிப்பிட்ட விஷயங்கள், அதாவது நீங்கள் ஒரு ப்ரௌசர் சர்ச் பண்ணுறீங்களா, இல்லை ஒரு கேமை லான்ச் பண்ணுறீங்க, இல்லை ஒரு சிஸ்டம் ஆன் பண்ணுறீங்க, அந்த மாதிரி சில விஷயங்கள் மட்டும்தான் இதனால் ஃப்ளூயிடாக செய்ய முடியும். ஸோ இந்த விஷயத்துக்கு தாண்டி, அதாவது நீங்கள் ஒரு எடிட் பண்ணுறீங்க, கேமை ஓப்பன் பண்ணிட்டீங்க, கேமுக்குள்ளே போய் விளையாட போகிறீங்க அப்படிங்கிற விஷயத்துலலாம் அந்த இடத்துல தான் நம்மளோட கிராஃபிக் கார்டு யூஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிராஃபிக் கார்டு அதில் இருக்கிற கோட்ஸ்லாம் சீக்கிரமாக ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு ப்ராசஸருக்கு இன்னொரு சப்போர்ட்டிங் ப்ராசஸர் மாதிரி ஆக்ட் பண்ணி அது ஸ்பீடாக்கும், எந்த ஸ்டட்டரும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு விஷயத்தை பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் மெயினாக கிராஃபிக் கார்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு டெக்னிக்கலாக சொல்லணும்னா இன்னும் டீப்பாக இருக்குது. பட் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா இதுதான் ஒரு பேசிக்கான கான்செப்ட் கிராஃபிக் கார்டு பற்றி. ஸோ இந்த விஷயத்துக்காக தான் நம்ம கிராஃபிக் கார்டு வாங்குகிறோம். அதாவது சப்போர்ட்டாக தான். ஒருத்தர் ஒரு வேலையை செய்யும் போது இன்னொருத்தரும் கூட சப்போர்ட் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் கிராஃபிக் கார்டு ப்ராசஸருக்கு நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டாக வேலை செய்யுது. இப்போ இந்த கிராஃபிக் கார்டில் நிறைய வேரியன்ட் இருக்குது. எந்த கிராஃபிக் கார்டு வாங்குறது அப்படின்னு நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. ஃபஸ்ட்டு உங்கள் பட்ஜெட் டிசைட் பண்ணிக்கோங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஃபிக்ஸ் கார்டு ஒரு பட்ஜெட் கன்சூமிங் ஒரு விஷயமாகவே இருக்குது. ப்ராசஸர் கிராஃபிக் கார்டு மட்டும்தான் ஒரு பில்டில் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 பில்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 20,000 25,000 கிராஃபிக் கார்டுக்கும் ப்ராசஸருக்கும் மட்டுமே போயிடும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரெண்டு நம்ம பெஸ்ட்டாக போட்டோம்னா ஓவரால் சிஸ்டமோட வேல்யூ ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு ஆப்வியஸான கருத்து அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் நிறைய பேருக்கு கிராஃபிக் கார்டு ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி வாங்கும் போது நிறைய ட்ரிக்கியான விஷயமும் இருக்குது கிராஃபிக் கார்டில். என்ன கிராஃபிக் கார்டு சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. ஏன்னா அவ்வளோ கிராஃபிக் கார்டு மார்க்கெட்டில் குமிஞ்சு கிடக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒரு 2018 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிராஃபிக் கார்டோட ப்ரைஸ்லாம் ரொம்ப ஹையாக இருந்துச்சு. லிட்டரலாக நம்ம அஃபோர்டே பண்ண முடியாது. எந்த கிராஃபிக் கார்டும் வாங்கணும், ஒரு பட்ஜெட் பில்ட் பண்ணணும்னா கிராஃபிக் கார்டு வாங்கவே முடியாது. ஏன்னா அவ்வளோ ஹையாக இருந்துச்சு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, GPU மைனஸ்னால. GPU மைனஸ்னால் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ கரன்சின்னு ஒரு டைப் ஆஃப் கரன்சி நம்ம மார்க்கெட்டில் வந்துட்டு இருந்துச்சு. 2017, 2018 பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்டோ கரன்சி மைனிங் அப்படின்ட்டு இறங்கினாங்க. இது எப்படி மைன் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய ப்ராசஸ். அது இந்த கிரிப்டோ கரன்சி மைனர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ரூம் எடுத்து பெரிய பெரிய சிஸ்டம்ஸ் பில்ட் பண்ணி அதில் எக்கச்சக்கமான ஒரே சிஸ்டமே 20 கிராஃபிக் கார்டு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் பண்ணி நம்மளுக்கு 20 கிராஃபிக் கார்டு ஒரே சிஸ்டமில் போட்டு அந்த மாதிரி நிறைய சிஸ்டம் வச்சு GPU மைனர்ஸ் கிரிப்டோ கரன்சி மைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் காசாக கன்வெர்ட் பண்ண முடியும். அதை காசாக கன்வெர்ட் பண்ணி ஏர்ன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதோட வேல்யூ இப்போ குறைஞ்சிக்கிட்டே வர ஆரம்பிச்சு. ஸோ 2019 எண்டில் பார்த்தீங்கன்னா, அதாவது 2018 எண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிராஃபிக் கார்டோட ரேட்லாம் ரொம்பவே கம்மியாயிருச்சு. இவங்க தொடர்ச்சியாக வாங்கிட்டு இருந்ததுனால தான் 2017 சரி 2018 சரி நம்மளுக்கு கிராஃபிக் கார்டு அதிகமாகவே இருந்துச்சு. உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், ஆனியனோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா எதனால் ஹையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா அதோட டிமாண்ட் அதிகமாக இருந்த இடத்துல நம்மளுக்கு வேல்யூ அவங்க ஏற்றிடுவாங்க. ஸோ டிமாண்ட் அதிகமாக இருந்தால் ரேட் ஏறும். அதே மாதிரி தான் இந்த கிராஃபிக் கார்டுக்கும் டிமாண்ட் அதிகமாக இருந்துச்சு. ஸோ ரேட் அதிகமாக ஏறுச்சு. அதனால் நிறைய பேர் நல்லா அஃபோர்ட் பண்ண முடியல. பட் 2018 எண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிராஃபிக் கார்டு ப்ரைஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்குது. இந்த வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா
லிட்டரலாக பார்த்தீங்கன்னா 2018 ஒரு 16,000 ரூபாய்க்கு விற்ற கார்டு இந்த வருஷம் வெறும் 10,000 ரூபாய் 9,000 ரூபாய்க்கு நம்மளுக்கு வந்து விற்கிது. எவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் வந்துருச்சுன்னு பாருங்கள். இது சின்ன ஒரு கம்மி பட்ஜெட் கிராஃபிக் கார்டாக இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து வெறும் 6,000 ரூபாய் 10,000 ஒரு 6,000 ரூபாய் 7,000 ரூபாய் டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்குது. இதுவே நீங்கள் பெரிய லெவல் கிராஃபிக் கார்டெலாம் போட்டிங்கன்னா ரொம்பவே ஒரு 20,000 ரூபாய் 30,000 ரூபாய் வந்து டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு. அவ்வளோ ரேட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நான் வாங்க போகிறேன் ப்ரோ, என்ன கிராஃபிக் கார்டு வந்து நான் வாங்குறது அப்படின்னு நீங்கள் வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் வந்து உங்கள் ஒர்க்கை வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு டிசைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ப்ராசஸர் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து பண்ண போகிற ஒரு எடிட்டிங்காக இருந்தால் ஃபுல்லாக வந்து எடிட்டிங் பேஸ் பண்ணி இருந்தால் நீங்கள் வந்து ரைசன் ப்ராசஸருக்கு வந்து தாராளமாக போகலாம். பட் ஃபுல்லாக கேமிங் இருந்தால் நீங்கள் வந்து இன்டெலுக்கு போகலாம். ஸோ ரெண்டுமே ஒரு பேலன்ஸ்டான ஸ்டேட்டில் வேணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இன்டெலுக்கு நீங்கள் வந்து தாராளமாக போகலாம். பட் இன்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ரொம்பவே ஹையாக இருக்கும். அதனால தான் AMD பில்டு வந்து நான் ரெண்டுமே பண்ணேன். ப்ரைஸ்லாம் இன்டெல்ல ஹையாக இருக்கிறதுனால. ஸோ AMDயும் ஒன்றும் சாதாரண ப்ராசஸர்லாம் கிடையாது. இப்போ நிறையா டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு AMDயில். ஃபஸ்ட் ஜென் ப்ராசஸர் தான் ஹீட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எடிட்டிங்காக கேமிங்காக அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. எடிட்டிங்காக ஆகட்டும் கேமிங் ஆகட்டும் கிராஃபிக் கார்டு வந்து ஒன்று தான். ஏன்னா வந்து எடிட்டிங்க்கு தனி கிராஃபிக் கார்டு, கேமிங் தனி கிராஃபிக் கார்டு அப்படின்னு அவங்க விடலை. மார்க்கெட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 கம்பெனி. AMDலேருந்து தரப்புலேருந்து வர கிராஃபிக் கார்டும், அது மட்டும் இல்லாமல் NVIDIA அப்படிங்கிற ஒரு தரப்புலேருந்து வர கிராஃபிக் கார்டு இந்த மாதிரி 2 கிராஃபிக் கார்டு தான் இருக்குது. எப்படி இன்டெல் AMDயோ அதே மாதிரி AMD NVIDIA அப்படிங்கிற 2 தரப்பு தான் இருக்குது. ஸோ இவங்ககிட்டேருந்து வாங்கி நம்மளுக்கு வந்து நிறையா வந்து மார்க்கெட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து மார்க்கெட் பண்ணுறாங்க. அதாவது ஏசூஸ், கேலக்ஸி, Lenovo 3D, அப்புறம் வந்து ஜிகாபைட், MSI அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்ககிட்டேருந்து வாங்கி அதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி நம்மளுக்கு வந்து விற்கிறாங்க. ஸோ இவங்களதில் எது கிராஃபிக் கார்டு எந்த கம்பெனி இது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஏசூஸ் நான் சொல்லுவேன். ஏன்னா டெஃபினட்டாக ஏசூஸ் தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பட் ஏசூஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்கும். டெஃபினட்டாக எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஏன்னா அவங்க யூஸ் பண்ணுற டெக்னாலஜி எல்லாமே ஹை. அது மட்டும் இல்லாமல் அவங்க கொடுக்குற வேல்யூஸும் அதுக்கு வந்து ஹை. ஏன்னா வந்து அவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா MSI, ஜிகாபைட் அந்த மாதிரி குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறையா இன்னோ 3D அப்படின்ட்டு ஒரு கம்பெனி வந்திருக்கு. கேலக்ஸி அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஃபாரினில் தான் நம்மளுக்கு இந்தியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாயிட்டே வந்துட்டு இருக்கிற கம்பெனிஸ். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் போகலாம். கொஞ்சம் கீழே இறங்க கொஞ்சம் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதாவது ஒரு 200லேருந்து 300 அப்படியே போயிட்டு 1000 அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் கன்ஃபார்மாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு பட்ஜெட் பில்ட் பண்ணுறீங்க, என்ன கிராஃபிக் கார்டு வாங்கணும் அந்த டாபிக் உள்ள நம்ம வருவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பேசிக் அதாவது என்ட்ரி லெவல் கிராஃபிக் கார்டுன்னு ஒன்று இருக்கும். அது என்ன கிராஃபிக் கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா GTX 1050 அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த கிராஃபிக் கார்டு தான் வந்து 2018லலாம் வந்து வாங்க முடியாதவங்கலாம் வந்து ட்ரை பண்ணியாவது வாங்கணும், ஏன்னா பெஸ்ட்டாக இருந்துச்சு. பட் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கீழே போயிட்டே இருக்குது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த கிராஃபிக் கார்டு வந்து நிறையவே ரிலீஸ் ஆயிடுச்சு. 2019 நிறைய கிராஃபிக் கார்டு வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இப்போ வந்து GTX 1050 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து பேசிக்கான ஒர்க்ஸ் எல்லாமே டெஃபினட்டாக அதை வந்து பண்ணி கொடுத்துரும். நான் வந்து GTX 1050யோட கீழே இருக்கிற கிராஃபிக் கார்டு தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கே எனக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸ் தான் கொடுக்குது. ஸோ GTX 1050 ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு 10,000 ரூபாய் ப்ரைஸ் பாயிண்ட்டில் நீங்கள் வந்து தாராளமாக வாங்கலாம். அதே மாதிரி 1050 Tiக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ 1050 Ti கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். பட் நீங்கள் வந்து இதுக்கு அடுத்த லெவலுக்கு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஃபுல்லாகவே NVIDIA சைடில் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ வந்து இனிமேல் நம்ம AMD சைட் பார்க்கலாம். அடுத்ததாக நீங்கள் வந்தீங்கன்னா வந்து GTX 1060 அப்படிங்கிற ப்ராசஸர் இருக்குது. சார் 1060 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் பழைய ப்ராசஸர் தான். 1050க்கு அடுத்தது வந்தது அப்படின்னே சொல்லலாம். இந்த ப்ராசஸரும் வந்து நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே தரும். பட் இப்போ ரீசெண்டான இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து GTX 1650 மற்றும் 1660 அப்படிங்கிற 2 கிராஃபிக் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயே வந்து 1650 Ti, 1650 சூப்பர், 1660 Ti, 1660 சூப்பர் அப்படின்னு நிறையா வேரியண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இந்த 3 வேரியண்ட்டில் எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பருங்கிற வேரியண்ட் தான். அதாவது GTX 1650 சூப்பர், GTX 1660 சூப்பர் அப்படிங்கிற வேரியண்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் ஒரு பில்டில் கூட யூஸ் பண்ணியிருப்பேன். அதோட வேல்யூஸ் வந்து ரொம்பவே ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கொடுக்குற வேல்யூஸ் அதாவது நம்ம வந்து அதுக்கு வந்து ஒரு 20,000 ரூபாய் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 18,000லேருந்து 20,000 வரைக்கும் நம்ம வந்து கிராஃபிக் கார்டுக்கு அந்த வேரியண்ட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ அந்த வேரியண்ட் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது, ரொம்ப பாப்புலராகவும் ஆகிட்டுருக்கு. இல்லை எனக்கு கொஞ்சம் கம்மியாக வேணும், அதாவது ஒரு 15,000 அந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக GTX 1650 சூப்பருக்கு வந்து போகலாம். பட் அதோட 1660 ரொம்பவே நல்லா பர்ஃபார்மன்ஸ் அது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதனால தான் நானும் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ 1650 1660 வந்து தாராளமாக நீங்கள் வந்து வாங்கலாம். எந்த மாதிரி டைப் பில்டாக இருந்தாலும்
செம பர்ஃபார்மன்ஸ் தரும், ஒரு ஒரு உங்களுக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான பர்ஃபார்மன்ஸ் தரும். கொடுத்த காசுக்கு நம்மளுக்கு வந்து ஏதோ கிடச்சிருச்சு அப்படின்னு இருக்கும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ரீசெண்டான இயர்ஸில் ரிலீஸ் பண்ணப்பட்டது. அதாவது RTX அப்படிங்கிற சீரிஸ் வந்து வந்த பிறகு நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டது. ஸோ இதோட இது வெர்ஷன் பார்த்தீங்கன்னா GDDR6ன்னு இருக்கும். பழைய வேரியண்ட்லாம் பார்த்தீங்கன்னா GDDR5 இருக்கும். அதனால தான் இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். CTX 1660 Tiக்கு அடுத்த வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து RTX சீரிஸ்க்கு நம்ம வந்து என்டர் ஆகிட்டோம். RTX சீரிஸில் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட் ரேசிங் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட் ரேசிங் மூலமாக நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிட்டு ஒரு கேம் விளாண்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பட் RTX சீரிஸ் கார்டு எல்லாமே வந்து எக்ஸ்பென்சிவ். பேசிக்கான ஒரு கார்டு வந்து RTX 2060 அப்படிங்கிற கார்டு. அந்த கார்டோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல் வேல்யூவாக பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய். வெறும் 2060க்கு மட்டும் நம்மளுக்கு வந்து 30,000 ரூபாய் வருது. அதுக்கப்புறம் TI சூப்பர் வெர்ஷன்லாம் போடணும் இன்னும் கொஞ்சம் ஹையராக இருக்கும். ஸோ RTX 2060 RTX அப்படின்னு ஒரு புது சீரிஸ் வந்து விட்ருக்காங்களே, இதில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெயினாக வந்து ரேட் ரேசிங் தான். அது வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு 3D ஆர்டிஸ்ட் ஆகட்டும் இல்லை வந்து ஒரு கேமர் ஆகட்டும், ரேட் ரேசிங் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணும். அது ஸ்பெஷலைஸ்டு ஒரு டெக்னாலஜி அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதை பற்றி பேசணும் கொஞ்சம் நிறையாவே இருக்குது. இந்த வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போயிடும். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து அதை பற்றி ஷார்ட்டாக சொல்லிடலாம். அதான் அந்த நம்ம ஒரு சப்போர்ட் பண்ணுறது இருக்குது இல்லையா, அது ஜென்ரலாக ஒரு டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து ரேட் ரேசிங் அப்படிங்கிற ஒரு புது டெக்னாலஜி வந்து NVIDIAவால் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது அப்படின்னே சொல்லலாம். AMDயில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது. பட் NVIDIAவில் வந்து இவங்க வந்து விட்டுருக்காங்க. எதனால் NVIDIA பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா ஒரு சாஃப்ட்வேர் ஆகட்டும் இல்லை ஒரு கேம் ஆகட்டும் நிறைய பேர் வந்து பில்ட் பண்ணுறதுக்கு இனிஷியலில் வந்து அதை வந்து NVIDIA கிராஃபிக் கார்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து நான் வந்து ஒரு கேம் வந்து நான் வந்து ஒன்று உருவாக்க போகிறேன் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்களா, நான் யூஸ் பண்ணுற கார்டு பார்த்தீங்கன்னா கிராஃபிக் கார்டு பார்த்தீங்கன்னா NVIDIAவில் தான் இருக்கும். ஸோ அதனால தான் நிறைய கேம்ஸ் வந்து NVIDIAவில் ரொம்பவே சூப்பராக வரும். நிறைய ப்ராசஸும் AMDயோட நிறைய சூப்பராக வரும். பட் இப்போ ரீசெண்டான இயர்ஸில் பார்த்தீங்கன்னா AMDயோட கிராஃபிக் கார்டெல்லாம் வந்து ரொம்பவே கம்மியாக ஆரம்பிக்குது. பட் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ வேல்யூ நம்ம கம்மியாக தான் கொடுக்குறோம், அதுக்கு வந்து அது கொடுக்குற வேல்யூ வந்து ரொம்பவே ஹையாக இருக்குது. ஸோ இப்போ NVIDIAவில் பார்த்தீங்கன்னா RTX 2060க்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 2070 வரும். அதுக்கப்புறம் டாப் எண்டில் பார்த்தீங்கன்னா 2080 கார்டு இருக்குது. இந்த 2080 கார்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும். அதாவது 95,000லேருந்து நம்மளுக்கு வந்து 1,50,000 வரைக்கும் இருக்குது. ஏசூஸில் தான் இருக்கிறதுலே காஸ்ட்லியான கார்டு இருக்குது. ஏசூஸில் பார்த்தீங்கன்னா 1,56,000 ரூபாய் பின்னாடி இருக்குது. இந்த கார்டு தான் 1,56,000 ரூபாய் விலைக்கு வந்து போகுது. ஸோ இதில் வந்து இது வேரியன்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 11GB ஸ்டோரேஜ் வந்து கிடைக்கும். அதாவது 11GB ஸ்டோரேஜ்னு சொல்ல முடியாது, 11GB மெமரி அப்படின்னு சொல்லலாம். அது வந்து கிடைக்கும். இதே மாதிரி RTX 2060ல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 8GB வேரியன்ட் வந்து கிடைக்கும். 2070லையும் 8GB வேரியன்ட் இல்லை 11GB வேரியன்ட் இருக்குது. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து 1660ல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 6GB வேரியன்ட் இல்லை 3GB வேரியன்ட் இந்த மாதிரி 2 வேரியன்ட் இருக்குது. ஸோ எது வாங்கினாலும் இப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக வாங்கினா நல்லா தான் இருக்கும். பட் 6GB வேரியன்ட் வாங்குறது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். 8GB அந்த மாதிரி கொஞ்சம் ஹையரான வேரியன்ட் வாங்குறது நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான விஷயம். அதே மாதிரி 2 கிராஃபிக் கார்டு வந்து போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக வந்து 2060ல் போட முடியாது. RTX 2070 வாங்கினீங்கன்னா 2 கிராஃபிக் கார்டு ஒரே மாதிரி போடலாம். அதே மாதிரி 2080 வாங்கினீங்கன்னா 2 கிராஃபிக் கார்டு ஒரே மாதிரி போடலாம். 1660லையும் அது வந்து ஆப்ஷன்ஸ் கிடையாது. நான் வந்து ஒரு சில கிராஃபிக் கார்டு பற்றி பேசலை. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா GTX 1080 1070 அந்த கிராஃபிக் கார்டு பற்றிலாம் பேசலை. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூலாம் கிட்டத்தட்ட RTX 2070யோட ரேட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். பட் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். எதனால்னா அதெல்லாம் வந்து ரொம்ப பழைய கார்டு அப்படின்னு சொல்லலாம். அதனால் அதோட ப்ரைஸ்லாம் வந்து அப்படியே தான் இருக்குது. பட் வேல்யூஸ் எதுவுமே வந்து அதுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகலை. அதனால் நிறைய பேருக்கு வந்து அது போல். அதனால தான் நான் வந்து அதை பற்றி பேசலை. வச்சுருந்தீங்கன்னா ஓகே. பட் வந்து இன்னும் மேலே வாங்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து GTX வேரியண்ட்டில் 2070க்கு மேலே அதாவது 1070க்கு மேலே போகாதீங்க. 1070 1080லாம் வாங்காதீங்க. டெஃபினட்டாக 1050யோட ப்ராபபிள் நிறுத்திக்கோங்க. ஏன்னா 1050க்கு அடுத்ததே பார்த்தீங்கன்னா RTX 1650யும் 1660யும் இருக்குது. ஸோ ஓகே, இப்போ NVIDIA பற்றி பேசியாச்சு. உங்களுக்கு டவுட் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ AMD சைடு வந்து வருவோம். AMD சைடில் பார்த்தீங்கன்னா RX அப்படின்னு நேம் பண்ணியிருப்பாங்க. AMD Radeon RX அப்படின்னு நேம் பண்ணியிருப்பாங்க. ஸோ பேசிக்கான கார்டு பார்த்தீங்கன்னா RX 550 அப்படிங்கிற கார்டிலேருந்து ஆரம்பிப்போம். இது வந்து வெறும் ஒரு 8,000 ரூபாய் ப்ரைஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12,000 ரூபாய் ரேஞ்சில் இருந்துச்சு. இப்போ வந்து வெறும் 8,000 ரூபாய்க்கு இருக்குது. இந்த கிராஃபிக் கார்டு எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா
ஒரு நம்ம NVIDIA GTX 1050 கார்டோட நம்ம வந்து இது தாராளமாக கம்பேர் பண்ணலாம். அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் தரும். பட் அப்போல்லாம் முன்னாடிலாம் வந்து எக்ஸ்பென்சிவாக இருந்ததுனால நிறைய பேர் இதை வாங்கலை, NVIDIA சைட் போயிட்டு இருந்தாங்க. இப்போலாம் ரொம்பவே சீப் ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா RX 560 இருக்குது, 570 இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து என்ட்ரி லெவல் கார்டு. 560 வரைக்கும் என்ட்ரி லெவல் கார்டு. 570 பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியேட் அப்படின்னு சொல்லலாம். இது ரெண்டுத்துக்கும் நடுவில். பட் இந்த கார்ட்ஸில் எது வாங்கினாலும் உங்களுக்கு வந்து பெஸ்ட் வேல்யூ தான் கொடுக்கும். 580 இருந்தால் உங்களுக்கு வந்து ஆக்சுவலான பெஸ்ட் கார்டு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ RX 580 எது கூட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 8GB வெர்ஷன் 4GB வெர்ஷன்லையும் இருக்குது. எது கூட கம்பேர் பண்ணலாம்னா, நம்ம வந்து கிட்டத்தட்ட GTX 1660 சூப்பரோடவே கம்பேர் பண்ணலாம். ஏன்னா வந்து அவ்வளோ எஃபிஷியன்ட். பட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதோட ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் கம்மியாக தான் இருக்கும். ஒரு 17000 ரூபாய் 16 17 18,000 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். ஸோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து எஃபிஷியன்சியாக இருக்கும் AMDயோட ப்ராசஸர்லாம், அதாவது AMDயோட கிராஃபிக் கார்டெலாம். ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா RX 590 அப்படி வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, RX 5700 XT அப்படின்னு ஒரு கார்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவ், அதாவது கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் கிட்ட போகும். ஸோ அந்த கார்டும் வந்து இப்போ மார்க்கெட்டில் வந்திருக்கு. பட் வந்து அது அவ்வளோவா ஒர்த் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நம்மளுக்கு வந்து RTX 2060 2070 கிட்ட கொடுக்கும். பட் வந்து ஸ்டில் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது வந்து RTX சீரிஸ் தான். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரே ட்ரேசிங் அதில் இருக்குது. ஸோ AMD கார்டை நான் வந்து மட்டம் சொல்ல, RX 590 வரைக்கும் நம்ம வந்து வாங்கினா நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே போகிறதா இருந்தால் நீங்கள் வந்து RTX கார்டில் போங்க. ஏன்னா RTX கார்டில் வந்து ரே ட்ரேசிங் இருக்கிறதுனால எனக்கு வந்து அது வந்து ரொம்பவே பர்சனலாகவும் பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பவர்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ ஓவராலாக நம்ம வந்து கிராஃபிக் கார்டு பற்றி எல்லாமே பேசிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் நான் ஏதாவது டாபிக் மிஸ் பண்ணியிருந்தேன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நீங்கள் வந்து வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. டெஃபினட்டாக நான் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இது வரைக்கும் எல்லா கமெண்ட் செக்ஷனுக்கும் எல்லா கமெண்ட்ஸும் படித்து ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி இதுலேயும் ரிப்ளை பண்ணுவோம். இல்லை ஏதாவது மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னொரு வீடியோ கூட நம்ம வந்து மேக் பண்ணலாம் கொஞ்ச நாள் கழிச்சு. ஸோ இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது போன்ற நிறைய வீடியோ வேணும்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அப்புறம் இதை வந்து நிறைய பேருக்கு தெரியணும் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுவீங்க. மறக்காமல் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.